ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆலன் த டெவலப்பர். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இமேஜ் டேக்கான ஒரு ஃபுல் வீடியோ தான். ஸோ அதாவது இமேஜ் டேக் வந்து எப்படி நம்ம HTML ஃபைலுக்குள்ளே டைப் பண்ண போகிறோம், அந்த டைப் பண்ணி எப்படி ஒரு இமேஜை வந்து நம்மளோட ஃபைலுக்குள்ளே அட்டாச் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோவாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HTML ஃபைல் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த HTML வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டைட்டில் வந்து ஆலன் த டெவலப்பர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் அப்படின்ற இந்த டேக் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நான் ஃபஸ்ட் வந்து டைப் பண்ணிடுறேன். இமேஜ் டேக்கு IMG அப்படின்ற மாதிரி டேக் கொடுத்துறேன். இதில் 2 ஆட்ரிபியூட் இருக்குது. SRC அப்படின்ற ஆட்ரிபியூட் அண்ட் தென் ஆல்ட் அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட் வந்து இருக்குது. SRC அண்ட் தென் ஆல்ட் அப்படின்றது. இந்த SRC அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் லிங்க் பண்ண போகிற இமேஜ், இப்போ இந்த இமேஜ் வந்து வரல, ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் வந்து போயிடுச்சு. ஸோ நம்ம லிங்க் பண்ண போகிற இமேஜோட ஃபைல் லொக்கேஷனையோ ஆர் அந்த ஃபைலையோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த SRC அப்படின்றது ஒரு URL அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா alan.jpeg அப்படின்ற மாதிரி அந்த ஃபைலோட நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த ஃபைலோட நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ண பிறகு எனக்கு அந்த இமேஜ் வந்து இங்கே கிடச்சிருது. அதுக்கப்புறம் இந்த இமேஜ்க்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஆல்டர்னேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன், டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இது வந்து பார்த்திங்கன்னா ஆலன் த டெவலப்பர் அப்படின்ற மாதிரி நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகேவா? இது எங்கே சார் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இமேஜ் வந்து லோட் ஆகிறதுக்கான ஏதாவது தவறாக நம்ம லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இது வந்து ஒரு இமேஜ்க்கான பிளேஸு. அந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆலன் த டெவலப்பர் அப்படின்ற மாதிரி அந்த இமேஜ்க்கான ஒரு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ALTக்கான அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சும்மா நான் இப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு அந்த இமேஜ் வந்து இங்கே கிடச்சிருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் அப்படின்ற டேக். தேங்க்யூ.